இனிது ஹாப்பி பர்த்டே டு யூ. ஜெனிமா கேக் கட் பண்ணு. சரிம்மா. இந்தாங்கம்மா. முதல்ல அப்பா குடுறி. வாங்கம்மா. இந்தாப்பா. ஹாப்பி பர்த்டேடா சென்னி குட்டி. போதும். இந்த அபி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. போதும். இந்தாங்க ஜீவா. ஜீவா இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க்ஸ் ஜீவா. போதும். ஹலோ ஜெனிமா, இந்த பக்கம் கொஞ்சம் வர்றது. வரேன்டா. முரளிண்ணா இந்தாங்க. தேங்க்ஸ்டா ஜெனி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூண்ணா. என்னடா கலர் மண்டையா? ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க்ஸ்டா. இந்தாங்க அண்ணி மேடம். தேங்க்ஸ் ஜெனி. விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டி. ஜெனிமா, உனக்கு இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது நானு, உன் அண்ணனுக்கு லாஸ்டா கொடுக்குறியே. சரிடா வாங்கிக்கோ. போதும். ஹாப்பி பர்த்டேடா ஜெனி. தேங்க்யூடா டாடியா. சரி எல்லாரும் சாப்பிட போங்க. இன்னைக்கு பஃபே சிஸ்டம் தான், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடுங்க. அம்மா இன்னும் ரெடியா இருக்காதுமா. அப்படியா? அப்போ வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, குடிக்க சொல்லு. சரிம்மா. சரி வாங்கடா எல்லாரும் போவோம். ஆமா சீனியர், எனக்கு ரொம்ப பசிக்குது. வா கோகுலே போலாம். ஜீவா நில்லுங்க. என்ன ஜெனி? ஒரு நிமிஷம். என்ன சீக்கிரம் சொல்லு. எனக்காக இதுக்கு கஷ்டப்பட்டு gift எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. சேச்சா, கஷ்டம்லாம் கிடையாது. தேங்க்ஸ் ஜீவா. எதுக்கு தேங்க்ஸ்? என் பர்த்டேக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே அதுக்கு தான். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் எனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வர வேணாம். பின்ன பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க? நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹக் மட்டும் கொடுங்க, எனக்கு அது போதும். என்ன ஜெனி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க எல்லாரும் இருக்காங்க, பின்னாடி போ ஃபர்ஸ்ட். இல்லை ஜீவா, எனக்கு இன்னைக்கு ஹக் வேணும். நீங்கள் என்னை ஹக் பண்ணலனா என்ன, நான் உங்களை ஹக். நீங்களும் என்னை ஹக் பண்ணியிருக்கீங்களே அதுக்கு தான். அது ஏன் ஜீவா என்னாச்சு? தள்ளி போ ஜெனி. மாதிரி லூஸ் தனமான வேலையெல்லாம் இனிமே பண்ணாத. நான் அப்படிதான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ லவ் யூ. நீங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் யூ. எல்லாரும் இருக்கும்போது என்னெல்லாம் கூத்து அடிக்கிறாங்க. மதன் சொன்னது சரிதான். கேக் கட் பண்ணும்போது நீ கூட நிற்காத, ஓரமா நின்று பாரு அப்படின்னு. அப்பதான் அவங்க செய்யறதெல்லாம் தெரியும்னு சொன்னாரு. என் மதன் சொன்னது சரிதான். தங்கச்சின்னு சொல்றான்ல இந்த ஜீவா, ஒரு வார்த்தையாவது நான் ஜெனியை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கானா? நேற்று நான் ட்ரெஸ் எடுக்க காசு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னான். இப்போ அவளுக்கு gift வாங்க மட்டும் எங்க இருந்து காசு வந்துச்சு? இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறான். அப்ப நான் மட்டும் அவன்கிட்ட எல்லாத்தையும் ஏன் சொல்லணும்? இனி அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அவன் நம்ம கூட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். இன்னமும் இங்க இருந்து இவங்க செய்யற அட்டூழியத்தெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிளேட்ல எடுத்து வைக்கட்டுமா? ஒன்றும் வேணாம், நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு தானே வயிறு வலிக்கும். அடிப்பாவி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டியா? இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? டீன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க. அடியே கௌசல்யா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டியா? போதுமா? அட இது கூட நல்லா தான் இருக்கு. இனிமே நீ வாடி போடினே சொல்லுங்க. சொல்லிடுவோம். அடே கௌசல்யா, இந்த ஷர்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகமே இல்லை.
ஏய் கள்ளச்சிரி பழகி, தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிற அப்படிதானே? எனக்கு எப்படிம்மா இருக்கும் இந்த ஷர்ட்டு? அப்ப சொல்லு பாப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமான்னு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது போட்டிருந்த ஷர்ட்டு தானே? ஆமா, நல்ல ஞாபகம் வச்சிருக்கே. ஹலோ கிருஷ்ணா, நான் தான் உன்னை முதல் லவ் பண்ணேன். என்னது? அடே கிருஷ்ணா, நான் தானே உன்னை முதல் லவ் பண்ணேன். என்னது? டேய் மடையா, இல்ல இல்ல புரியல. இப்ப நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? காது கேட்கலையாடா மடையா? உன்னைய கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிட்டேன்டா டா 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 டா. மாவளை உனியா? நான் இல்லைப்பா. தள்ளி போய் நின்ட்டா விட்டுருவோமா? அதை வரேன். இனி என்ன சொல்லி கூப்பிட்ட? சொல்லுடி. டேய் கிருஷ்ணா மடையா, உன்னைய நான் டா சொல்லி கூப்பிட்டேன்டா டா டா டா. எவ்வளோ தைரியம் இருந்தா நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், அப்பயும் என்னை நீ டாடான்னு சொல்ற. நீங்கள் தானே அன்னைக்கு என்னைய டா சொல்லி கூப்பிடலாம், பேர் சொல்லி கூப்பிடலான்னு சொன்னீங்க பார்க்கில் வச்சு. அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொன்னேன், அதுக்கு இப்படி கூப்பிடுவியா நீ? மாவில இன்னொரு வாட்டி நீ டான்னு சொல்லி கூப்பிட்ட, அவ்வளோதான் பார்த்துக்கோ. அப்படிதான் நான் கூப்பிடுவேன். என்னடா பண்ணுவேன்? டா 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 டா. அடியே இதை வரேன். பல்பா. இப்படி விளையாடுறதும் நல்லா தான் இருக்கு கௌசி. ஆமலதா. ம். ஜீவா சீனியர் வராங்க. வாங்க சீனியர், நீங்கள் ஒன்றும் சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லை கௌசி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீங்கள் 2 பேர் பேசிட்டுருங்க, நான் அபி கூட ஜெனி கூட சேர்ந்து சாப்பிட்றேன். ம் சரி. சரிக்கா, நான் அங்கே போகிறேன். ம் சரிடா கௌசி. மச்சான் கிருஷ்ணா. என்ன மச்சான்? தேங்க்ஸ்டா. ஜெனிக்கு என்கிட்ட gift வாங்க கூட காசு இல்லை, நீ கொடுத்த gift தான் நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுல என்னடா இருக்கு? பாவம், நீ வருவ ஏதாவது gift வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் கொடுத்தேன்டா. அது மட்டும் இல்லை, அவள் உன்னை தப்பா நினச்சிடக்கூடாதுல. தேங்க்ஸ்டா மச்சான், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வீட்டுக்கு போறப்போ 20,000 வாங்கிக்கோ. 20,000? நான் உங்ககிட்ட 10,000 தானடா கேட்டேன். 10,000 வீட்டு செலவுக்குடா. 10,000 நீ உடைச்சில, அந்த ஜாமானுக்கான காசு. அதை நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துட்டு வேலை வேணாம்னு சொல்லிட்டு வந்துரு. ஏய், இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலை இல்லடா. முழுசா காலேஜும் படிக்காம வெளியே வேற எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க. டேய், எனக்கு தெரியும்டா, டங்குடா. எங்களோட ஸ்பின் மில் இருக்குல்ல, அதுக்கு ஆடிட்டிங் ஒர்க்குக்கு ஒரு ஆள் தேவை. அதாவது எங்க ஆடிட்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பையன் தேவை. அதான் எங்க அப்பா நேற்று ஃபோன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு. அப்போ நான் அப்பா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். சரி, அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன், உனக்கு டேலி தெரியும் எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ ஓகே, அவனை வர சொல்லுன்னு சொன்னாங்க. காலேஜ் ஓப்பன் பண்ற வரைக்கும் மார்னிங் 10 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. காலேஜ் ரீஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் 6 o'clockல இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா, உனக்கு ஓகே தானே? ஓகே மச்சான். சேலரி 10 to 15,000 தருவாங்க. எங்க ஆடிட்டருக்கு 30,000 தந்துட்டு இருக்காங்க. அவரால் ஃபுல் ஒர்க்கும் பண்ண முடியல, அதனால தான் ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கேட்டார் அவரு. ஸோ அவருக்கு 15,000, உனக்கு 15,000. ஓகே தானே மச்சான்? டபுள் ஓகே தான் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்ணை பழுக்க போது பாரு. சாரிடா மச்சான், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா மச்சான். அதுக்கு காரணம் நீ தான். ஜெனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் உடைச்சதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். சேலரி இல்லாம வீட்டுக்கு எப்படி போறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். என்னோட எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டடா. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க கண்டிப்பா நான் கொடுத்து வச்சிருக்கோம். சரி விடுறா. ஆமா, சங்கீதா ஆளைய காணும், எங்க அவள? உன் கூட தானே வந்தா? ஆமா மச்சான், அவளை காணும். அந்த பக்கம் கௌசி, ஜெனி, அபி எல்லாரும் நிக்கிறாங்க, இவளை மட்டும் காணும். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரிடா, அப்ப நானும் கிளம்புறேன். அவ வீட்டுக்கு ஒழுங்கா போனாலான்னு பாக்கணும்ல. சரி வா, நான் அப்பா கிட்ட காசு வாங்கி தரேன். வாங்கி அந்த ப்ரொஃபஸர் கிட்ட காசை கொடுத்துரு.
நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவேல அப்போ வந்து எல்லா டீட்டெயிலும் அப்பா கிட்ட கேட்டுக்கோ. ம் சரிடா. வா